வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போது ஒர்க்கிங் மேன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஜேசன் ஸ்டாத்தம் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் த்ரில்லர். ஜெனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை ரஷ்யன் கேங் கிட்டேருந்து இவர் எப்படி மீட் எடுக்கிறாரு அப்படின்ற தீமில் தான் இந்த கதை போகும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ப்ரெசென்ட்டில் ஒரு சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. தன்னோட மனைவியோட மறைவுக்கு அப்புறம் தன்னோட மகள் மாமனாரோட கஸ்டடியில் இருக்கா. அவர் இவரை பார்க்க விடுறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அதனால டேஞ்சர் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் பிரசன்ட்ல எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாமல் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் இவருக்கு நெருக்கமான கார்சியா ஃபேமிலின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவ தான் ஜெனி. அந்த ஜெனியை ஒரு கேங் கடத்திடுறாங்க. அதுதான் ரஷ்யன் கேங்கு. அந்த ரஷ்யன் கேங்கை தனியாளாக இவர் எப்படி ட்ராக் பண்ணுறாரு அண்டு அந்த பொண்ணு மீட் எடுத்தாரா இல்லையா, தன்னோட குடும்பத்தை சேஃபாக வச்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஜேசன் படங்களில் இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் அப்படின்னாலே கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். இந்த படத்துலையும் அது பஞ்சம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங் சீன்லேயே இவர் ஆர்மியில் இருந்தார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு மாஸ் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த 2 பேரை கொலை பண்ணக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அது ரிலேட்டடான ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஸ்டன் சீக்வன்சஸ் மட்டும் பெட்டராக இருந்தால் போதுமா? ஒரு நல்ல படத்துக்கு ஒரு ப்ராப்பரான எங்கேஜிங்கான ஒரு திரைக்கதை வேணும்ல, அதை ஒழுங்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு வழக்கமான மிஷன் த்ரில்லர் படங்களில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் படி போகக்கூடிய ஒரு கதை தான். பெரிய லெவலில் புதுமையோ சுவாரஸ்யமான சம்பவங்களோ இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் எமோஷனல் கனெக்ட் அப்படின்றதும் பெரிய லெவலில் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இதே மாதிரியான ஸ்டைலில் இவரே நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெரிய லெவலில் புதுமை அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய தருணத்தில் ரொம்ப நார்மலான ஒரு படமாக தான் இது இருந்துச்சு. பட் கண்டிப்பாக நான் போரிங் படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் வயலண்டான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாலாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.